வணக்கம் நேயர்களே, எங்களுடைய ஜேஆர் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேயர்களே, இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு பதிவை நாங்கள் இங்கே வெளியிடுகின்றோம். அதாவது நம்முடைய சந்தோஷங்களை பிறரோடு நாம் பகிர்கின்ற போது, அதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு மேரேஜ் டே ஃபங்க்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரிப்பட்ட நம்முடைய சந்தோஷங்களை நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தோடையும் நம்முடைய உறவினர்களோடும் பகிர்கின்ற போது இனிப்பு வழங்குதல் அப்படிங்கிற பெயரில் ஒரு கேக் கட்டிங் நம்ம வச்சுருப்போம். அந்த கேக் கட்டிங் அது ஓகே, ஆனால் இந்த கேக்கு கட் பண்ணி சாப்பிட்றதுல எவ்வளோ கெடுதல் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். நேயர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே 3 வகையான கேக்குகள். இதில் டாப்பில் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது நம்மை கவர்வதற்காக அல்லது இந்த கேக்கை பார்வைக்கு அழகாக்குறதுக்காக அவங்க மேலே இந்த மாதிரி க்ரீம் பூசி வச்சுருக்காங்க. கலர்ஸ், அந்த கலரை பயன்படுத்தி பல வகையான டிசைனில் இதை பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய வெரைட்டிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கலருக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் ப்ளூ 1, ப்ளூ 2, கிரீன் 3, yellow 5, yellow 6, ரெட் 40, ரெட் 3, இந்த மாதிரி பெயர்களை வச்சுருக்காங்க. வச்சு நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்களோ அந்தந்த கலருக்கு தகுந்தாப்புல அவங்க இதை தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது அவ்வளவுமே வேஸ்ட் கெமிக்கல், அதாவது ஒர்ஸ்ட் கெமிக்கல்லையே, வேதிப்பொருட்கள்லையே மிக மோசமான பொருட்கள் தான் இந்த பார்க்கக்கூடிய இந்த கலர்ஸ். அதாவது இது நம்முடைய குடல்ல போகும்போது செரிமானிக்க முடியாத ஒரு கலர். நம்முடைய குடல்ல இது இறங்கும்போது இந்த கிரீம்கள் எல்லாம் கண்டிப்பாக செரிமானம் ஆகாது. நம்முடைய உணவுப் பொருள் செரிப்பதற்கென்று நம்முடைய உடல்ல சில ஹார்மோன்கள் சுரக்கின்றன. அந்த ஹார்மோன்களால் இதை செரிக்க வைக்கவே முடியாது. அதனால் தயவு செய்து நீங்கள் இந்த க்ரீமை அதில் கண்டிப்பாக சாப்பிடும்போது அகற்றிடுங்க. இப்போ இது எவ்வளவு கெடுதலுங்கிறது எப்படி தெரியும்னு சொன்னால், வாங்க இதை வாஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், எவ்வளவு அதை கழுவுனாலும் அந்த நம்ம கையில் அந்த பிசுபிசுப்பு தன்மை போகவே இல்லை. பாருங்கள், நம்ம எவ்வளவு கழுவி நம்ம பார்த்தாலும் இந்த பிசுபிசுப்பு தன்மை போகவே இல்லை. இதுக்கு நம்ம சோப்பு போட்டு நம்ம கழுவ வேண்டி இருக்கு. நேர்களே, இப்போ பார்த்தீங்கல்ல, இதை நம்ம எவ்வளவு கழுவுனாலும் நம்ம கையில் அந்த ஒரு வழுவழுப்பு தன்மை போகாமல் இருக்குது. சோப்பு போட்டு கழுவுனா மட்டும்தான் போகுது. ஸோ கிரீஸ் மாதிரி அது பயங்கர ஒரு கெமிக்கலாக இருக்குது. இந்த கெமிக்கல் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது செரிமானிக்க முடியாமல் அது அங்கேயே குடல்லையே தங்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கு இதை நீங்கள் ஊட்டுறீங்க கட் பண்ணி. அப்படி கட் பண்ணி ஊட்டும் போது இதுவும் சேர்ந்தே உள்ளே போகுது. இந்த பேஸ்ட் அப்படி கிராஜுவலாக நாளடைவில் அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வரும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடல்ல தங்கி அது ஒரு கட்டியாக உருவாகுது. ஒன்று. இன்னொன்று இதை நம்ம ஓவராக நம்ம சாப்பிட்டு தான் நிறைய பேர்த்துக்கு இப்போ புற்றுநோய் உருவாகுது. புற்றுநோய் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேராக யாருக்காவது தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு நம்ம கிராமங்கள்லேயே புற்றுநோய், கேன்சர்னு சொல்லி வருது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்படி தேவையில்லாத பொருட்களை நம்ம உடலுக்குள்ள நம்ம இனிப்புங்கிற ஒரு பேரில் சாப்பிட்டு அதில் இருந்து வெளியேறாத பொருட்கள் நம்ம உடலுக்குள்ள அந்த கெமிக்கல்கள் தங்கி தான் நமக்கு இந்த மாதிரி பக்க விளைவுகளை உருவாக்குது. தயவு செய்து நீங்கள் இதை கட் பண்ணும்போது இந்த பேஸ்ட் அவ்வளவுமே நீங்கள் வலிச்சு தனியாக எடுத்துருங்க.
அதை தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லாருமே சாப்பிடலாம். அதனால நீங்கள் இந்த அழகுக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளையும் சேர்த்து யாருமே சாப்பிடாதுங்க. நேர்களே, நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்களுக்கு இந்த இடத்துல நான் கிளிக் கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி எல்லா வீடியோக்களையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை நீங்கள் அமுக்குனா ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நேரடியாக உங்களை வந்து சென்றடையும். ஓகே. We'll be right back.